கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பாகம். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால். இது தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் எழுதிய பாடலின் வரிகள். இன்று நம் முன்னால் எது நிற்கிறது? அநேகருடைய வாழ்க்கையில் சிலுவையும் முன்னிற்கிறது, உலகமும் முன்னிற்கிறது. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இரு மனமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். மோசே என்பவன் நல்லதொரு வாலிபன். சிறு வயதிலிருந்தே ஓய்வு நாள் பாடசாலை ஆவிக்குரிய கூட்டங்களில் கலந்து கொள்பவன். காலங்கள் சென்றது, அவன் ஒரு வாலிபனாய் மாறினான். உலகத்திற்குள் செல்லும்போது அநேக பாவங்கள் அவனை மேற்கொண்டது. பாவத்திலிருந்து விடுதலை பெற அவன் தேவனை நோக்கி பார்ப்பான். மறுபடி உலகத்தையும் பார்ப்பான். பாவத்தில் விழுந்து விடுவான். ஒரு நாள் அவன் ஒரு தரிசனத்தை பார்த்தான். அதில் அவன் ஒரு பெரிய பள்ளம் ஒன்றில் சிக்கி கொண்டான். அவன் மேலே நோக்கி பார்க்கும்போது ஒரு ஒளி அவனை மேலே கொண்டு வந்தது. அவன் கீழே பார்க்கும்போது பள்ளத்திற்குள் மறுபடியும் விழுந்து விட்டான். மறுபடியும் அவன் மீது அந்த பெரிய ஒளி பிரகாசித்தது. அவன் மேல் நோக்கி ஒளியை பார்த்தான். அவன் மேலே வந்தான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, லோத்தின் மனைவியின் வாழ்க்கையை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆண்டவர் தரும் ஆசீர்வாத வாழ்வும் வேண்டும், அழிந்து போகிற ஆஸ்தியின் சொத்தும் வேண்டும் என்று நினைத்து திரும்பி பார்த்தாள். உப்புத்தூணாய் மாறிவிட்டாள். இன்று நீங்களும் லோத்தின் மனைவி போன்று அழிந்து போகிற உலகத்தை நோக்கி திரும்பி பாராதேயுங்கள். இருமனம் உள்ளவன் நிலையற்றவன் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழ்கின்றீர்களோ? உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு பரிசளிக்கும் போது வேண்டியதை உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்தி வைப்பார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உலகத்தை நோக்கி பாராமல் உம்மை நோக்கி பார்த்து உங்கள் வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.